இப்போ வந்து ஒப்பீனியன் போல் தமிழ்நாடு மண்டலம் வாரியாக சொல்கிறோம். தென் மண்டலம் மொத்த தொகுதியில் 58, திமுக கூட்டணி 42 தொகுதியில் முன்னிலை, அதிமுக கூட்டணி 16 தொகுதியில் முன்னிலை. மத்திய மண்டலம் 37 தொகுதி, திமுக கூட்டணி 35, அதிமுக கூட்டணி 2. மேற்கு மண்டலம் மொத்த தொகுதிகள் 50, திமுக கூட்டணி 32 முன்னிலை, அதிமுக கூட்டணி 18 முன்னிலை. வடக்கு மண்டலம் மொத்த தொகுதியில் 52, 35 தொகுதியில் திமுக கூட்டணி முன்னிலை, 17 தொகுதியில் அதிமுக முன்னிலை. சென்னை மண்டலம் 37 தொகுதிகள், 36 தொகுதிகளில் திமுக முன்னிலை, அதிமுக ஒரு தொகுதியில் முன்னிலை. மொத்தமாக 234 தொகுதிகளில் திமுக எவ்வளோ தொகுதி வின் பண்ணோம்? அதிமுக இப்போ இது பார்த்தீங்கன்னா திமுக வந்து 180 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்குது, அதிமுக 54 தொகுதியில் முன்னிலையில் இருக்குது. இதில் வந்து 30 தொகுதிகள் 5% கீழே டிஃப்ரென்ஸ் வருது. அந்த 5% இப்போ எலெக்ஷன் கேம்பெயின் எல்லாம் ஆரம்பிக்கும் போது அது ஒரு ஸ்விங் சீட்ஸாக வரலாம். அந்த 30 சீட் அது யார் சாதகமாக அமையும்? அதில் வந்து 18 தொகுதிகள் வந்து டிஎம்கே லீட் பண்ணுறாங்க, 12 தொகுதி ஏடிஎம்கே லீட் பண்ணுறாங்க. ஸோ 234 180 தொகுதி இந்த நிலவரப்படி திமுக வந்து முன்னிலையில் இருக்கின்றது. ஸோ திமுக, அதிமுக, பாஜக மட்டும்தான் இந்த தேர்தலில் வெற்றி பெறுகிறது. திமுக, அதிமுக, பாஜக தான் தேர்தலில் வெற்றி பெறுகிறது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி வெற்றி பெறுகிறது. பிஜேபி வெற்றி பெறாங்க. வேற எந்த கட்சி வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. பாமக வாய்ப்பு தாவேகா, என்டிகே என்னென்ன சீட் இருக்கோ அது ஜெயிப்பாங்கல்ல, அவங்களே ஜெயிப்பாங்க. பட் இவங்க டிஎம்கே அலையன்ஸ், ஏடிஎம்கே அலையன்ஸ், விஜய் கட்சியும் சீமான் கட்சியும் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. யாருங்க? விஜய் கட்சியும் சீமான் கட்சியும் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை. சீமான் வந்து அதே பர்சன்டேஜ் எடுப்பார் போக போக. 8% வாக்கு ஒரு சதவீதம் இருக்கு. நம்ம 5% கொடுத்துருக்கோம். இந்த கேம்பெயின்லாம் ஆரம்பிச்சுன்னா ஒரு 1%, 2% ஜாஸ்தி ஆகலாமில்ல. ஸோ சீமான் அவர் கேடர் பேஸ் தானே, அவருக்கு கேடர் பேஸு, அதனால ஒரு 6-7% வரலாம். ஸோ கடந்த தேர்தலை காட்டலாம் வாக்கு சதவீதம் குறையும். சீமானுக்கு 1% குறையும், 1% ஏறும். ஸோ வாக்கு சதவீதம் எவ்வளோ இருக்குது சார்? திமுக எவ்வளோ வாக்கு சதவீதம்? திமுக 44.9, அதிமுக 38.5, டிவிகே 9.7, என்டிகே 4.8, அப்புறம் மற்றவர்கள் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் நோட்டா 2.1. மொத்தம் எவ்வளோ பேர்கிட்ட சர்வே பண்ணீங்க, அதை மட்டும் சொல்லுங்கள் சார். 1,11,000 சார். 1,11,000 மக்களிடம் சர்வே பண்ணீங்க. இந்த சர்வே ரிசல்ட்டு தான் இந்த ரிசல்ட்டு. ஸோ திமுக வந்து எப்படி வெற்றி வாய்ப்புக்கான காரணம் என்னவா சொல்கிறாங்க சார்? திமுக ஸ்கீம்ஸ் தான் சார். ஸ்கீம்ஸ் தான். அவ்வளோதான், ஸ்கீம்ஸ் தான். நல்லா செய்திருக்காங்க. அது பெண்கள் வந்து ரொம்ப ஆதரவாக இருக்காங்க. அதிமுக மீது என்ன அதிருப்தி? அதிமுக என்ன ஏன் தோல்விக்கான காரணம்? வீக் ஆகிட்டாங்க சார். அது கட்சி பிளவு தான் தோல்வி காரணம். ஆமாம் சார், எல்லாம் பிரிஞ்சு இருக்காங்க, ஒரு கோஆர்டினேஷன் இல்லை. இப்போது இதே திமுக கூட்டணி 2021 ஒரு 15 கட்சி கூட்டணி இருந்தாங்க. இப்போ இந்த தேர்தலில் 26 கட்சி கூட்டணி வச்சுருக்காங்க. அப்போ திமுக தோல்வி பயம் வந்திருக்குல்ல, தோல்வி பயத்தில் தானே கூட்டணி அதிகரிச்சிருக்காங்க. எப்போதுமே ஒரு அலையன்ஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ண தான் பார்ப்பாங்க. ஏதோ அலையன்ஸ் வீக்காக இருக்கணும்னு நினைப்பாங்க. பேசுகிறாங்க, டிஎம்டிகே வந்துட்டாங்கல்ல, அந்த மாதிரி தானே. இப்போ ஏடிஎம்கேல யாருமே புதுசாக போகலையா சார்? அங்கேருந்து தானே எல்லாம் வர்றாங்க. ஆமாம், அங்கே தான் பிரச்சனை. அதெல்லாமே அவங்களுக்கு ஓட் ஷேர் இல்லை. பட் எல்லா சர்வேவும் டிஎம்கேக்கு ஏடிஎம்கே 10-12% டிஃப்ரென்ஸ் இருக்கும்னாங்க இந்தியா டுடேயில். பட் நாங்கள் 6% இருக்கும், 38% வராங்க. அதே பெரிய இது 38% வந்து 38.5 வந்து ஒரு பெரிய வாக்கு சதவீதம் தான். இந்த வீக்காக இருக்கிற சமயத்திலையும் அது கூட்டணி பலத்தால் அவ்வளோ அதிகரிக்குது. ஸோ திமுக வந்து கூட்டணி பலமும் வெற்றி காரணம். ஆமாம்மா, கண்டிப்பாக. எல்லாம் ஒன்று தானே சார். லைன்ஸ் இருக்கு. இவங்க 28, 29, 30% வச்சுருந்தாலும் அதெல்லாம் சேர்த்தா தானே வருது உங்களுக்கு. ஸோ முதலமைச்சர் கேண்டிடேட் வந்து சிஎம் வந்து முழுமையாக ஏற்றுக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள். ஆமாம், எம்கே ஸ்டாலின் தான். அதுக்கு அடுத்த இடத்துல யார் இருக்காங்க? எடப்பாடி பழனிசாமி அவர் தான். ஆமாம். அதுக்கு அடுத்தது விஜய், அதுக்கு அடுத்தது சீமான் அவர் தான் இருக்காங்க. சரி, ஓகே. இதுக்கு முன்பாக நீங்கள் நடத்தப்பட்ட அந்த கருத்து கணிப்புலாம் எதெல்லாம் உண்மையாக நடந்திருக்கு, அதை போய் சொல்ல முடியுமா? 2019 நாங்கள் பாராளுமன்ற தேர்தல் தமிழ்நாடு 38 தொகுதி டிஎம்கே,
ஒரு தொகுதி ஏடிஎம்கே, புதுச்சேரி காங்கிரஸ் இன்னும் 21 அசம்பிளி எலெக்ஷன் டிஎம்கேல 167 இன்னும். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் 2024 டிஎம்கே அலைன்ஸ் ஸ்வீப் இன்னும் 39, புதுச்சேரி காங்கிரஸ் இன்னும். அண்ணாமலை வந்து ஸ்டார் கான்ஸ்டியூன்சி கோயம்புத்தூர் 1,20,000 வாக்குகள் தோல்வி அடைவார்னு சொன்னோம். அதே மாதிரி 1,10,000. அப்புறம் 2024 எலெக்ஷனில் நேஷ்னல் லெவலில் பிஜேபி தனியாக ஃபார்ம் பண்ண முடியாது கவர்மெண்ட்னும். 24 252 கரெக்டாக அப்படி வந்துச்சு. கர்நாடகாவில் வந்து எக்ஸிட் போலில் 136 இடம் காங்கிரஸ் ஜெயிக்கணும். அதே மாதிரி கரெக்டாக 136 வந்துச்சு. தெலுங்கானாவும் நாங்கள் ஓரளவுக்கு கரெக்டாக தான் கொடுத்தோம். எல்லாமே வந்து மைக்ரோவில் பண்ணால் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். இதுவரை நீங்கள் பண்ண சர்வே அப்படியே நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் வந்து 95% ஸ்ட்ரைக்கிங் ரேட். எப்போலேருந்து நடத்திட்டு இருக்கீங்க இந்த சர்வேவை சார்? 2019 ஆரம்பிச்சிட்டோம். 19 நீங்கள் சொன்ன சர்வே தான் நடந்தது, 21 நீங்கள் சொன்னதாக நடந்தது, 24 நீங்கள் சொன்னதாக நடந்தது, அகில இந்த லெவலில் நீங்கள் சொன்னதாக நடந்திருக்கு. இப்போது ஆளுகின்ற திமுக அரசாங்கத்தின் மீது திருப்தினா என்ன, அதிருப்தினா என்ன, அதை பற்றி சொல்லுங்கள் சார். திருப்தி இருக்குது சார். திருப்தினா என்ன, அதிருப்தினா என்ன? ஸ்கீம்ஸ்லாம் திருப்தி இருக்குது. ஸ்கீம்ஸ்லாம் அந்த மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து, பட் எம்எல்ஏஸு, மினிஸ்டர்ஸு, அப்புறம் கார்பரேட்டர்ஸ் முதல் இந்த கவுன்சிலர்ஸ் அவங்க மேலே அது ஏன்னா கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இன்னும் ஒரே கேள்வி 8 அமைச்சருக்கு பேர் சொல்லுங்கள் சார். வேண்டாம் அதில் சொல்லியாச்சு. ஓகே ரைட்.